வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். என்னடா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம தெப்பக்குளத்தோட சுற்றளவு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 1000 அடி நீளம், 950 அடி அகலம், மொத்தம் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டியிருப்பார். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபேமஸான இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் சின்ன வயசு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷம் தெப்பத்தில் தண்ணி இருக்கும், ஒரு சில நேரம் தெப்பத்தில் தண்ணிலாம் வறட்சியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களோட கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு உள்ளே போய் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்போம். இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே தெப்பத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே நெம்பி வழியுன்னு தான் சொல்லணும். இதுக்காக போட்டிங்ஸ்லாம் வேறு விடுவாங்க. காலை மத்தியானம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுலாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ள தெப்போலத்தை அப்படியே சுற்றி வரும் ஒரு ரவுண்டு. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அப்படியே வெளியே நிற்பாங்க. இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தெப்பத்தோட சுற்று சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திண்ணையில் உட்கார்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே சிலு சிலுன்னு காற்று வரும், சுற்றி தண்ணி, அந்த கோபுரத்தோட விளக்கு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெப்பத்தில் உள்ள தண்ணியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவு ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் சின்ன குழந்தைலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைகளுக்கு பொழுதுபோக்குனாலே இந்த சின்ன சின்ன ரிமோட் கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசால்தி மால் அந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிமோட் காரு, சின்ன சின்ன ராட்டினங்கள், அப்புறம் குதிரை சவாரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை கூட்டம் வந்தால் டைம் பாஸாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண ஜோடிகள், லவ்வர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க மாலை பொழுதை நல்லா சந்தோஷமாக கடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெப்போலத்துக்கு வந்துடுவாங்க. அதுவும் இந்த வீக் டேஸ், அந்த சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். எப்பயுமே மதுரையில் வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த தை மாதம் அன்னைக்கு தெப்பத் திருவிழானது நடக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து முன்னாடி நிறையா இருக்கும். அப்படியே மதுரையில் உள்ள எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா தெப்பத்தை சுற்றி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாட்டர்டே சண்டே ஆனாலே பார்த்தீங்கன்னா தெப்பத் திருவிழா மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருக்கும். அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகளால் க்ரௌடை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெப்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி கடை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுவும் முக்குக்கு ஒன்று தான், ஒரு எண்டுக்கு ஒரு கடை 2 கடை அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நெருக்கமாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ஸ்டாலாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. பானிபூரி கிடைக்கும், சவர்மா கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸு, பர்கரு, அப்புறம் தந்தூரி சிக்கன், எல்லா விதமான ஐட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி திருவிழாவில் விற்கிற அந்த பலூனு, சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான் ஐட்டங்கள், இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான ஒரு ஃபுட்டு ஸ்டாலே இருக்குதுன்னு சொல்லலாம். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு. இங்கே இல்லாத ஐட்டங்களே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய விசால்தி மால், மதுரையில் பார்த்தீங்கன்னா விசால்தி மால், மில்லனியம் மால் இருக்கும், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அங்கெல்லாம் என்னென்ன டிஷ்ஷஸ் கிடைக்குதோ எல்லா டிஷ்ஷுமே கிடைக்கும் நண்பா. நானெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போனால் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா முன்னாடி பட்டர் பன் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த பானிபூரி சவர்மா, அப்புறம் மக் ஷவர்மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரோல், அப்படியே பொட்டேட்டோவை எண்ணெயில் பிரித்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாலைனா அபோவ் 50 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஜஸ்ட் 30 ரூபா தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே வாங்கி சாப்பிட்டுருந்தேன். நல்லா சுட பொரித்து மேலெல்லாம் அந்த மயனஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா அது சூடாக வாங்கி அப்படியே தெப்பத்தில் யாராச்சும் எந்திரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த தெப்பத்தோட சுற்றுச்சுவரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே சாப்பிட்டு வரலாம். ஸோ மதுரையில் உள்ளவங்களுக்கு தெப்பத்துக்குளத்தை பற்றி நான் பெருசாக சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வீக் டேஸாக இருக்கட்டும், சாயங்காலம் ரிலாக்ஸ் பண்ண நினச்சாலும் தெப்போலத்து தான் போவாங்க. நீங்கள் இன்கேஸ் தமிழ்நாட்டில் வேறு ஏதாச்சும் ஊரில் இருக்கீங்க, இல்லை இந்தியாவில் வேறு எங்கேயாச்சும் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகால், அழகர் கோயில்னு சொல்லி சுற்றி பார்க்க போவீங்க. அப்படியே கையோடு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தெப்பக்குளத்துலேயே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போங்க நண்பா.